சக்தி ஃபோன் பேசிட்டு வராரு. ரொம்ப அப்செட்டா வராரு. அந்த வீக்கேவ எங்க தேடியும் கிடைக்கலன்னு சொல்லி கௌதம் சொன்னத நெனச்சு ரொம்பவே கவலையா இருக்காரு. அப்போ வீட்ல இருக்கிறவங்கலாம், "டேய் என்னடா நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். நீ பாட்டுன்னு போய் ஃபோன பேசிக்கிட்டு இருக்க. எங்க போயிருந்த? என்ன பண்ணிக்கிட்டு இருந்த?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என்ன ராவணன் சொல்லிடவா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு சக்தி. அதுக்கு ராவணன் மிரண்டு போய் நிக்கிறாரு. "ஏய் என்னடா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? எங்ககிட்ட பேசுடா" அப்படின்னு சொல்லி அடிக்க வராரு கதிரு. சார் சார் விடுங்க சார். என்ன இருந்தாலும் அவர் என் மேலே தான் ஏதாவது ஒரு பழிய போட போறாரு. அதுதானே நடக்குது. இந்த ஜனனி மேடமும் இந்த சக்தியும் இதை தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன புதுசாக சொல்லிட போறாங்க. எது வேணா சொல்லட்டும் விடுங்க சார் அப்படின்னு சொல்றான் ராவணன். அது இல்லை சார். இவங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இந்த வீட்டிலே இருக்கிறாங்க. எங்களுக்கு எதிராக ஏதாவது குழிய பறிச்சிடுறாங்க. கேட்டால் உங்கள் மேலே பழிய போடுறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு நாங்கள் என்ன கேன பசங்களா அப்படின்னு சொல்கிறாங்க கதிர். அதை கேட்டு ஞானமும் கோவப்படுறாரு. ஆமாம் சார், இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். டேய் சக்தி சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஞானம். இதை பாருங்க, இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் சொன்னாலும் நீங்கள் நம்ப போகிறதில்ல. என்ன பண்ண சொல்கிறீங்க? இந்த வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இதோ இவனுக்கு மகுடி போட்ட மாதிரி இவன் பின்னாடியே ஆடிக்கிட்டு திரியிறீங்க. திரிங்க திரிங்க, எத்தனை நாள் திரியிறீங்கன்னு பார்க்க தானே போகிறேன் அப்படின்னு சொல்லி கோவமாக மேலே போகிறாரு சக்தி. சக்தி பின்னாடியே ஜனனி போகிறாங்க. என்னாச்சு சக்தி, என்ன டென்ஷனாக இருக்கேன்னு கேட்குறாங்க. அந்த வீக்கவை அந்த ராவணன் தூக்கிட்டான். அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக நானும் கௌதமும் போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அப்செட்டாக இருக்கிறாரு. இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவான்னு எனக்கு எப்பயோ தெரியும் சக்தி. சரி அந்த வீக்கே கிட்ட நீ வீடியோ வாக்குமூலம் எடுத்தல்ல, அதுவாது இருக்கா பத்திரமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது இருக்கு ஜனனி. இருந்தாலும் வீக்கேவை ப்ரொடியூஸ் பண்ணால் இன்னும் ஸ்ட்ராங்காக இவன் மேலே கேஸ் போட முடியுமேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. நீ கவலைப்படாத, இதை வச்சே நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ தான் தர்ஷினியும் என்கிட்ட வந்து பேசினா. அவளும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. நான் பொய் சொல்லிட்டேன் சித்தி. அந்த ராவணன் மேலே தான் எனக்கு டவுட் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொன்னா. அவளையும் நம்ம கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னது தர்ஷினி ஒத்துக்கிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சக்தி. ஆமாம், அவள் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டா. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. என்கிட்டயும் இப்போ தான் மன்னிப்பு கேட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இருந்தாலும் என்கிட்ட சகஜமாக நீ பேசாத, எல்லாரும் முன்னாடியும் நான் தான் சொல்லி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜனனி. அதே சமயம் ராவணன் தர்ஷினியை தனியாக கூட்டிகிட்டு போகிறான் வெளியே கார்டனுக்கு. என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தர்ஷினி. இங்கே பாரு தர்ஷினி, அந்த ஜனனி தான் உன்னை கடத்தினான்னு சொல்லிட்டு நீ தெளிவாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அமைதியாக நிற்கிறாங்க தர்ஷினி. என்ன இவ அமைதியாக இருக்கா, எதுவும் சொல்லாமல்? ஒரு வேளை இவளுக்கு பழைய ஞாபகம் வந்துருச்சோ, எல்லாத்தையும் எல்லாருக்கிட்டையும் சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் ராவணன். இங்கே பாரு தர்ஷினி, உன்னை கடத்தினது அந்த ஜனனி தான். அந்த ஜனனி உன்னை என்னையெல்லாம் கொடுமை பண்ணியிருக்கா. அது மட்டும் இல்லை, அந்த வீக்கேவை வச்சு உன்னை கொலை பண்ண கூட பார்த்துருக்கா. இதையெல்லாம் நீ எப்பயும் மறந்துடக்கூடாது. அந்த ஜனனி தான் உனக்கும் இந்த வீட்டுக்கும் முக்கியமான எதிரி, ஒரே எதிரி. அவளை மறந்துடாத. அவளை நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுக்கறது தான் நம்மளுடைய ஒரே எய்மாக இருக்கணும். புரியுதா? அவ கூட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காத. அவ இந்த குடும்பத்துக்கு விரோதி. அவ இந்த குடும்பத்துக்கு கெட்டது நினைக்கிறவ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போகிறான். இதையெல்லாம் மேலே இருந்து ஜனனியும் சக்தியும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. சக்திக்கு பயங்கரமாக கோவம் வருது. விடு ஜனனி, அவனை போய் ஒரு வழி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறாரு. வேணா சக்தி, அமைதியாக இரு, கொஞ்ச நேரம் அமைதியாக இரு. எல்லாத்தையும் தர்ஷினி பார்த்துக்குவா. தர்ஷினி கிட்ட நான் சொல்லியிருக்கேன் எந்த விஷயமும் வெளியே தெரிய வேண்டான்னு. அதனால தான் அவள் அமைதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி மேலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. தர்ஷினிக்கும் பயங்கரமாக கோவம் வருது. இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க. என்ன தர்ஷினி, நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா? அந்த ஜனனியும் ஜனனியோட வயிற்றில் வளர்கிற குழந்தை 2 பேருமே எதிரி தான். அந்த குழந்தை உயிரோடு இந்த உலகத்துக்கு வரவே கூடாது. அந்த குழந்தை உயிரோடு இந்த வீட்டுக்கு வந்தாலும் அதுவும் பெரிய ஆபத்து தான். அந்த குழந்தையே நம்ம எதிர்க்க திசை திருப்பி நம்ம எல்லாரையும் போலீஸில் பிடிச்சி கொடுப்பா. அது மட்டும் இல்லை, உங்கள் அப்பாவையும் போலீஸில் பிடிச்சி கொடுப்பா. புரியுதா? அவள் தான் முதல் எதிரி. அந்த குழந்தையும் நம்மளுக்கு எதிரி தான். அதை உயிரோடு பிறக்க விடக்கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான். இதையெல்லாம் கேட்டு தர்ஷினிக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவள் ஒரு கட்டை எடுத்து ராவணனை தலையிலே அடிக்கிறா. ஏண்டா என் ஜனனி சித்து பற்றி என்கிட்டே தப்பாக பேசுறியா? அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கே வராத குழந்தைய வரவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ எல்லாம் மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு கட்டையிலே அடிக்கிறா. இதை மேலே இருந்து பார்த்துட்டு இருந்த ஜனனி சக்தி 2 பேரும் கீழே ஓடி வராங்க. ஏய் தர்ஷினி வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கத்திக்கிட்டே ஓடி வராங்க. இந்த பக்கம் வீட்டில் இருக்கிறவங்களாம் என்னாச்சு என்னாச்சு, எதுக்கு கத்திட்டே ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி வெளியே ஓடி வராங்க.
எதுக்கு இப்படி ஓடுறாங்க? என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி நந்தினி ரேணுகா கிட்ட கேட்குறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியல. வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க. இந்த பக்கம் தர்ஷினி ராவணனை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காங்க. ஆ! ஐயோ! அம்மா! ஏய் தர்ஷினி! உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? விடு விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் ராவணன். ஏய் தர்ஷினி வேணாம் விடு விடு அப்படின்னு சொல்லி ஜனனி போய் தடுக்கிறாங்க. விடுங்க சித்தி, உங்க மேல தப்பு தப்பான பொய்யை சொன்னது மட்டும் இல்லாம இப்போ குழந்தை ச்சே எனக்கு அது சொல்றதுக்கே வாய் வரல. இவன் என்ன எல்லாம் பேசுறான் தெரியுமா? இவன் வாயிலிருந்து ஒரு நல்ல வார்த்தை கூட வரமாட்டேங்குது. இவன் சரியான கிரிமினல். இவனை வீட்டுக்குள்ள விட்டு வச்சதே தப்பு. எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இவன் பேச்சை கேட்டு ஆடுறீங்களே, உங்களுக்கெல்லாம் புத்தி இல்லையா? அப்படி இப்படின்னு கத்துறாங்க தர்ஷினி. இதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாரு. சக்தி அவளை தடு, அந்த கட்டையை வாங்கு அப்படின்னு சொல்றாங்க ஜனனி. விடு ஜனனி, இதெல்லாம் இவனுக்கு தேவைதான். இவன் எவ்வளோ ஆட்டம் ஆடி இருப்பான், இவனுக்கு இதெல்லாம் தேவைதான், விடு அப்படின்னு சொல்றாரு சக்தி. ஏ தர்ஷினி விடு அவரை அப்படின்னு சொல்லி கதிர் போய் தடுக்கிறாரு. எதுக்காக இப்போ அவர் அடிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எதுக்காக அடிக்கிறனா? இவன் யாரு தெரியுமா? எப்படிப்பட்ட கேடுகட்டன் தெரியுமா? எல்லாரும் ஜனனி சித்தி மேலே தப்பு இருக்குன்னு நினச்சி தானே அவங்கள தப்பாக நினைக்கிறீங்க. அவங்க ஒன்றும் என்னை கடத்தல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கதிர் நந்தினியை திட்டுறாங்க. ஏய் இவ போட வேண்டிய மாத்திரையெல்லாம் போட்டாலா இல்லையா? என்னாச்சு? இவளுக்கு மூளை ஏதாவது குழம்பி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவளுக்கு மூளையெல்லாம் குழம்பி போல, அவள் கரெக்டாக தான் பேசுகிறா அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. ஏய் என்னடி ரொம்ப திமிரா பேசுகிற? என்ன ஒரு அப்பா அரைட்டுமா அப்படின்னு சொல்லி பாஞ்சிட்டு வராரு கதிரு. தம்பி அமைதியாக இருங்க, அவன் சொல்கிறது உண்மைதான். தர்ஷினியை கடத்தினது ஜனனி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. என்ன அண்ணி நீங்களும் இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவள் தான் தர்ஷினி தான் ஏற்கனவே சொல்லிட்டாளே என்னை கடத்தினது ஜனனி சித்தி தான் அப்படின்னு சொல்கிறாரு கதிரு. அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்கிறாங்க ரேணுகா. என்னது பொய்யா அப்படின்னு கேட்குறாரு ஞானம். ஆமாம் பொய் தான். எங்ககிட்ட எப்பயோ சொல்லிட்டா. தர்ஷினி எல்லா உண்மையும் சொல்லிட்டா. நான் ஜனனி சித்தி மேலே போட்ட பழி எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னதை கேட்டு ராவணனுக்கு தலையில் இடியே விழுந்த மாதிரி இருக்கு. என்னது எப்போவோ சொல்லிட்டாளா? அப்போ எல்லாரும் இவ்வளோ நாள் நடிச்சிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கோவப்படுறான். ஏண்டி எல்லாருக்கிட்டையும் உண்மையை சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லி தர்ஷினி அடிக்க வரான். அதை பார்த்துட்டு ஜனனிக்கு பயங்கரமாக கோவம் வருது. ஏண்டா எங்கள் கண்ணு முன்னாடியே எங்கள் பொண்ணு அடிக்க வரியா அப்படின்னு சொல்லி ஒரு கட்டை எடுத்து அவங்களும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தர்ஷினியும் அடிக்கிறாங்க. இப்பயாவது பார்த்தீங்களா? இப்பயாவது புரியுதா? நம்ம பொண்ணை கடத்தினது இந்த ராவணன் தான். நம்ம கண்ணு முன்னாடியே எப்படி அடிக்கிறான் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஈஸ்வரி. அதை கேட்டு கதிர் ஞானம் சக்தி 3 பேருமா சேர்ந்து ராவணனை ஒழிச்சு கட்டுறாங்க. ஏண்டா எல்லாத்தையும் நீ பண்ணிட்டு நல்லவ வேஷமாக போடுற அப்படின்னு சொல்லி அடித்து வெளியே துரத்துறாங்க. கரெக்டாக அப்போ ஆதி குணசேகரன் உள்ளே வராரு. தம்பி அப்படின்னு சொல்லி தாங்கி பிடிக்கிறாரு. சார் சார் அப்படின்னு எழுந்துக்கிறாரு ராவணன். அண்ணன் அவனை நம்பாதீங்க, தர்ஷினியை கடத்தினது அவன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க கதிரு. ஏய் என்னப்பா வளர்றீங்க அப்படின்னு கேட்குறாரு ஆதி குணசேகரன். சார் அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ராவணன். இல்லைப்பா என்னை கடத்தினது இந்த ராவணன் தான். என்னை கொலை பண்ண முயற்சி செஞ்சதும் இந்த ராவணன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷினி. இதை கேட்டு கொலை வெறியோடு அப்படியே கழுத்தை நெரிக்கிறாரு ஆதி குணசேகரன்.